بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله எல்லா புகழும் நம்மை படைத்து பரிபாலிக்கும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைத்து இறை தூதர்கள் மீதும் இறுதி தூதர் அண்ணல் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார் சஹாபாக்கள் நல்லோர்கள் நம் அனைவரும் உண்டாகட்டும். அன்புள்ள இஸ்லாமிய இயக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், இன்று நம்முடைய லாக்டவுன் ஷார்ட் கோர்ஸுடைய 4வது வகுப்பிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். இன்றிலிருந்து அது பாதி முடிந்துவிடும். 8 நாட்களிலே 4 நாட்களுக்கு பிறகு மீதி 4 அமர்வுகள் இருக்கும் இன்ஷா அல்லாஹ் தஆலா. இந்த வகுப்பில் நாம் எதை படிக்கப் போகின்றோம் என்பதை முதலிலே வழக்கம் போல் உங்களுடைய அந்த அறிமுகத்திலே நான் உங்களுக்கு எடுத்து வைப்பேன் இன்ஷா அல்லாஹ் தஆலா. ஆக 20/5/2021 4வது நாள் உடைய இந்த கோர்ஸ் இப்போது துவங்கி இருக்கின்றது. வழக்கம் போல் இந்த ஸ்லைட் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. உங்களுடைய மேலான கவனத்திற்கும் உங்களுடைய மேலான ஆக்ஷன் பாயிண்ட் அதை செயல்படுத்துவதற்கும் உங்களுக்கு முன் எடுத்துரைத்து காட்டப்படுகிறது. எந்த நிலையிலும் உற்சாகத்தை உங்களுடைய கையிலே படித்து பட்டு பிடித்து வையுங்கள், குறிப்பு எழுதுங்கள், நேரத்துடன் இணையுங்கள், கருத்தை பகிருங்கள். 4 புள்ளிகள். இப்பொழுது நாம் இந்த புத்தகத்துக்கு வருவோம். தொண்டு சிறக்க, சையத் மௌலானா அபுல் அலாம் மௌதூதி சாஹிபுடைய புத்தகம். இயக்க ஊழியர்களுக்கு மிக அருமையான வழிகாட்டல்களை அளிக்கின்ற புத்தகமாக இருக்கின்றது. உருதுவிலே அதனுடைய பெயர் அஹம் ஹிதாயத்தே, மிக முக்கியமான வழிகாட்டல்கள் என்று அதனுடைய பெயர். அதை தமிழிலே ஒரு அழகான ஒரு பெயரை கொடுத்திருக்கிறார்கள். அந்த பெயர் தான் அதனுடைய புத்தகத்துடைய முழு உட்கருத்தும் கூட. ஆக அந்த ரீதியிலே அதை தொண்டு சிறக்க என்று நாம் பார்க்கிறோம். இப்பொழுது நாம் சகோதரர்களே சகோதரிகளே இந்த புத்தகத்தை படிப்போம். சத்திய பாதையில் லட்சிய பயணம் என்ற புத்தகத்தை படிப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இதன் மூலமாக தீன் அத்தீன் என்ற இந்த பாடத்தையும் வாழ்க்கை நெறி என்ற நெறியை மனிதர்களால் தர முடியாது, அவர்களிடம் இருக்கின்ற பலம் பலவீனம் பற்றி அலசி ஆராய்ந்து கடைசியாக படைத்த இறைவன் தான் கொடுக்க முடியும் என்ற ஒரு முடிவு வரும்போது நம்முடைய நிலை இப்படி ஆகிவிடும். தீன் என்ற இந்த வாயிலே நாம் நுழைந்தோம். தீன் என்ற இந்த நுழைவாயிலே நாம் நுழைந்து தெளிவாக தீனை நாம் கற்றுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். ஆக நமக்கு இப்பொழுது அதை பற்றியான எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அடுத்த கட்டமாக இந்த புத்தகத்தை படிப்போம். நம்முடைய பொறுப்பு என்ன? தீனை புரிந்த பிறகு நம்முடைய பொறுப்பு என்ன? இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? இதை பார்க்கும் பொழுது இந்த புத்தகத்திலே ஆசிரியர் அவர்கள் உங்கள் மீது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கின்றது. தட்டி கழிக்க முடியாது, தள்ளி வைக்க முடியாது, அதை மறந்து வாழ முடியாது, மறுத்து வாழ முடியாது. மாறாக அதை ஏற்றுதான் வாழ வேண்டும். அதுதான் எந்த மார்க்கம், எந்த தீனை நீங்கள் ஏற்று வாழ்கிறீர்களோ அது சத்தியம், அது உண்மை, அதுதான் உண்மை என்பதை உங்களுடைய சொல்லும்
உங்களுடைய செயலும் சான்று பகர வேண்டும். என்னாகிவிட்டது? பொறுப்பு என்ற நுழைவாயிலே நாம் நுழைந்தோம். தீனை புரிந்த நுழைவாயிலிருந்து பொறுப்பு என்ன என்ற புரிகின்ற அந்த நுழைவாயிலே புரிந்து நாம் நுழைந்து விட்டோம் இரண்டாவது அமர்விலே. ஆக இதை இரண்டும் நமக்கு இப்போது புரிந்துவிட்டது. மூன்றாவது கட்டமாக, இந்த பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு நான் தனியாக செய்ய முடியாது. அதுக்கு ஒரு இயக்கம், ஐக்கியம் வேண்டும். இணைந்துதான் நான் பணி செய்ய வேண்டும் என்றால் நான் யாரை தேர்வு செய்வேன்? எனக்கு முன்னால் டஜன் கணக்கிலே அமைப்புகளும் கழகங்களும் சங்கங்களும் ஜமாத்துகளும் இருக்கின்றன. அப்படி என்றால் இயக்கம் என்றால் என்ன? இஸ்லாமிய இயக்கம் என்றால் அதனுடைய பணி என்ன? அதனுடைய முதன்மை பணி என்ன? அதனுடைய முதன்மை இலக்கு என்ன? துணை இலக்கு என்ன? அதற்கு முன் உதாரணமாக யார் இருக்கின்றார்கள்? நான் இயக்கத்தில் சேரும்போது என் நிலை என்ன? இயக்கத்தின் நிலை என்ன? என்னுடைய வெற்றிக்கான இலக்கணம் என்ன? இயக்கத்தினுடைய வெற்றிக்கான இலக்கணம் என்ன? கேள்விகள் கேள்விகள் கேள்விகள். இந்த அனைத்து கேள்விகளுக்கும் இந்த புத்தகம் பதில் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். ஆக இப்பொழுது நாம் இன்னொரு நுழைவாயிலில் நுழைந்து விட்டோம். அது என்ன? இயக்கம் என்ற ஒரு நுழைவாயிலில் நுழைந்து, தீன் என்ற அந்த வாயிலிருந்தும் பொறுப்புகளை புரிந்த அந்த நுழைவாயிலிருந்தும் இப்போது இஸ்லாமிய இயக்கம் என்ற நுழைவாயிலும் நுழைந்து விட்டோம். இந்த நிலையில் நாம் இப்பொழுது அமர்ந்திருக்கிறோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த நிலையில் இப்பொழுது நீங்களும் நானும் நன்றாக உங்களுடைய முழு கவனமும் முழு பார்வையும் இந்த சிந்தனை ஓட்டத்தின் பக்கமே இருக்கட்டும். 1 மணி நேரம் இந்த அமர்விலே நான் ஒரு மாணவன். இந்த கோர்ஸிலே நான் இணைந்திருக்கின்றேன். இப்போ எனக்கு 3 விஷயங்கள் புரிந்து விட்டன. தீன் என்றால் என்ன? என்னுடைய பொறுப்பு எது? இயக்கம் எப்படி இருக்க வேண்டும்? நான் இயங்குவேன். இந்த 3க்கு பிறகு அடுத்து வருகிறது இன்னொரு விஷயம். அது என்ன? இப்போது நான் இந்த பணி செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த தொண்டு சிறக்க வேண்டும். சிறக்க என்றால் என்ன? வளர, பெருக, உயர. இந்த தொண்டு இனி சிறக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கம், தீன், அது ஹக் என்றால் அது உயர வேண்டும். அதற்காக நான் சான்று பகர்ந்தே ஆக வேண்டும். என்னுடைய மறுமை வெற்றியும் அதில்தான், இம்மையில் என்னுடைய கண்ணியமும் அதில்தான். நான் சான்று பகர்ந்தே ஆக வேண்டும். அதற்காக நான் ஒரு பேர் இயக்கத்தை தேர்வு செய்திருக்கின்றேன். அதில் இப்பொழுது நான் நுழைய இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது ஒரு புதிய உலகம் நமக்கு முன்னால் வருகின்றது. நம்முடைய இந்த கடந்த 3 அமர்வுகளுடைய புரிதல், ஒரு 4வது நுழைவாயிலை நான் நுழையும் பொழுது எனக்கு ஒரு புதிய உலகம் தெரிகின்றது. நான் தனியாக இல்லை. இந்த உலகம் எனக்கு களம். வெறும் நம்முடைய நாடு மட்டும் இல்ல, இந்த முழு உலகமே நமக்கு களம். நான் எல்லா மக்களுக்கும் அழைப்பு கொடுப்பவனாக இருக்க வேண்டும். எல்லா மக்களுக்கும் நான் சான்று பகர வேண்டும். நான் எங்கு சென்றாலும் இந்த பணி செய்ய வேண்டும். நாம் தமிழ்நாட்டின் மூலம் இல்ல, நான் வளைகுடா சென்றாலும் இயன்ற வாய்ப்புகளுக்கு ஏற்ப அந்த பணி செய்ய வேண்டும். ஆப்பிரிக்காவுக்கு சென்றாலும் செய்ய வேண்டும், அமெரிக்காவுக்கு சென்றாலும் செய்ய வேண்டும், ஆஸ்திரேலியாவுக்கு சென்றாலும் செய்ய வேண்டும், எங்கு சென்றாலும் செய்ய வேண்டும். ஆக ஒரு சிந்தனை விரிசல், ஒரு புதிய உலகம், ஒரு விசாலமான பார்வை, ஒரு பரந்த கண்ணோட்டம், ஒரு லட்சிய குழுவாக நான் இப்போது இருக்கின்றேன். தனியாக இல்லை என்று பல மக்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் 1000 இல்லை, லட்சத்தில் இருக்கின்றார்கள், ஏன் கோடியில் இருக்கின்றார்கள். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பணிக்காக நம்ம தேர்வு செய்து கொண்டான். ஓஜு தபாக்கும் என்று அல்லாஹ் சொல்கின்றானே, நாம் உங்களை தேர்வு செய்து கொண்டோம் என்று அதில் நான் இணைந்து விட்டேன். இவ்வாறாக இந்த நுழைவாயில் நமக்கு ஒரு புதிய பார்வையை கொடுக்கின்றது, புதிய உலகத்தை காட்டுகின்றது. நான் தனியாக இல்லை, நான் வீட்டில் இருக்கலாம், நான் இருக்கின்ற ஊரோ கிராமமோ, நான் வசிக்கின்ற இடம் இருக்கலாம், என்னுடைய களம் விரிவானது. நான் இப்பொழுது உலகமே களமாக பார்க்கின்றேன்.
அமைப்பு ரீதியாக இந்த நாடையே ஒரு களமாக பார்க்கின்றேன். பணியின் ரீதியாக இந்த ஊரையும் இந்த நகரத்தையும் நான் ஒரு களமாக பார்க்கின்றேன். ஆக நான் எங்கு சென்றாலும் எனக்கு பணி இருக்கின்றது. ஒரே ஒரு நோக்கத்துடன் தான் ஒரு தொண்டு சிறக்க வேண்டும். இந்த தொண்டு வளர வேண்டும், இந்த குழு வளர வேண்டும், இந்த மக்கள் இன்னும் அதிகமாக இந்த தொண்டு சிறப்பதற்காக சேர வேண்டும், தொண்டு சிறக்க வேண்டும். இந்த ஒரு ஆவல், இந்த ஒரு தெளிவான சிந்தனையுடன் இப்பொழுது நான் நுழையும் பொழுது எனக்கு முன்னால் 2 கேள்வி. எனக்கு முன்னால் நீங்கள் குறிப்பு எழுதி கொள்ளும். இந்த நுழைவாயிலிருந்து நான் கடந்து வரும்பொழுது எனக்கு முன்னால் 2 சவால்கள், கேள்விகள் எனக்கு சிந்தனைகள் வருகின்றன. ஒன்று என்ன? இந்த தொண்டு சிறக்க நான் என்ன செய்ய வேண்டும்? நான் எப்படி ஆகிவிட வேண்டும்? நான் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு பதிலாக நான் எப்படி ஆகிவிட வேண்டும்? எவ்வாறு நான் என்னை நானே உயர்த்தி கொள்ள வேண்டும்? ஒரு கேள்வி எனக்கு வருகின்றது. அதனுடைய பதில் இந்த புத்தகத்தில் இருக்கு. 2வது கேள்வி, நான் தனியாக 3 நுழைவாயிலில் நுழைந்தேன். ஆனால் 4வது நுழைவாயிலோ ஒரு பெரும் இயக்கத்தை சேர்ந்த சகோதரர்களும் சகோதரிகளும் இருக்கின்றார்கள். அன்பு உள்ளங்கள் இருக்கின்றார்கள், என்னை அரவணைக்கின்றார்கள். எல்லோரும் சேர்ந்து இந்த பணி செய்யும் பொழுது அந்த இடத்தில் நான் பேண வேண்டிய ஒழுக்கங்கள் என்ன? தனியாக இருக்கும்போது தனி விஷயம். எனக்காக யாரும் இல்லை, நான் தனியாக இருந்தேன், புரிதலிலே இருந்தேன். இப்பொழுது நான் ஒரு இயக்கத்தில் இணையும் பொழுது நான் அவர்களுடன் எத்தகைய ஒழுக்கங்களை பேண வேண்டும்? இந்த 2 கேள்விகளுக்கு இந்த 2 புத்தகங்கள். முதல் கேள்வி, நான் எப்படி ஆகிவிட வேண்டும், எப்படி மாறிவிட வேண்டும், எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதற்கு தொண்டு சிறக்க இந்த புத்தகமும், மக்களுடன் களத்தில் இணைந்து ஒரு தலைமை கட்டுப்பட்டு பணி செய்யும் பொழுது நான் எப்படி என்னை நானே மாற்றிக்கொள்ள வேண்டும், எப்படி நான் மாறிவிட என்பதற்காக இயக்கம் வெற்றி பெற இந்த புத்தகமும் தொண்டு சேர்க்க இந்த 2 புத்தகம் ஒன்றொரு உதவிகரமாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ் தஆலா. ஆக நான் உங்களுக்கு முன்னால் கடந்த 3 அமர்வுகளுடைய விளக்கமும் இந்த புத்தகத்துடைய ஒரு விளக்கமும் உங்களுக்கு எடுத்து வைத்த பிறகு இப்பொழுதுதான் புத்தகத்தில் நுழைகின்றேன் இன்ஷா அல்லாஹ் தஆலா. இந்த புத்தகத்தை கடந்த 3 அமர்வுகள் புத்தகங்களை போன்று நாம் ஒரு அமர்விலும் முடிக்க போவதில்லை. மாறாக நாம் இதை 2 அமர்வுகளே இன்ஷா அல்லாஹ் நாடினால் முடிப்போம். இன்று அதனுடைய முதல் பகுதி இருக்கும், இன்ஷா அல்லாஹ் நாளை அதனுடைய 2வது பகுதி இருக்கும். புத்தகத்துடைய சுருக்கம், அதாவது இங்கு ஆசிரியர் அதை விளக்குகின்றார். பொது வாழ்வில் ஒரு இயக்கத்துடன் இணைந்து தொண்டாற்றும் போது ஏற்பட வேண்டிய பக்குவம் பற்றிய அறிவுரைகள். தனியாக இருந்தேன், நான் புரிந்து கொண்டிருந்தேன், என்னுடைய பொறுப்பு புரிந்து விட்டது. நான் இப்போது தனியாக இருக்க முடியாது, தனியாக இருந்தால் தோல்விதான். இப்போது நான் பொது வாழ்வை கொடுக்கின்றேன். நான் மக்களுக்கு முன்னாலே சான்று பகர வேண்டும். கற்களுக்கும் வரங்களுக்கும் நான் சான்று பகர வேண்டிய நான் வரவில்லை இந்த உலகத்தில். அப்படி என்றால் நான் பொதுமக்களுடன் இணைந்திருக்க வேண்டும், ஒரு ஜமாத்துடன் ஒரு இயக்கத்துடன் இணைந்திருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது எத்தகைய பக்குவத்தை நாம் பெற வேண்டும் என்பதிலே எனக்கு தெளிவு இருக்க வேண்டும். எப்படியெல்லாம் நாம் மாறிவிட வேண்டும். ஆக இந்த புத்தகத்திலே 8 துணை தலைப்புகள் இருக்கின்றன. அந்த 8 தலைப்புகள் ஒவ்வொன்றாக இவ்வாறு இருக்கின்றது. இறைவனுடைய தொடர்பு, அதன் முக்கியத்துவம். 2வதாக மறுமை பற்றிய சிந்தனை. 3வது வேண்டாம் தற்பெருமை. 4வது பரஸ்பர சீர்திருத்தம். 5வது கீழ்ப்படிதல், ஆணையிடுதல். 6வது இறை வழியில் உழைத்தல். 7வது எதிர்ப்புகள். கடைசியாக பெண்களுக்கு என்று இங்கு ஆசிரியர் 8 தலைப்புகளிலே இந்த உரையாடலை வைத்திருக்கின்றார். ஆக இந்த 8 தலைப்புகளிலே இன்ஷா அல்லாஹ் தஆலா முதல் 2 தலைப்புகள் நாம் இங்கு இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அல்லாஹ் நாடினால் மற்ற 6 தலைப்புகளை நாம் இன்ஷா அல்லாஹ் நாளை பார்க்க
ஏனென்றால் முதல் 2 தலைப்புகள் அடிப்படையானவை. இன்று அது நாம் தெளிவாக புரிந்துவிட வேண்டும். இதனுடைய தொடர்பு என்றால் என்ன, மறுமை பற்றிய சிந்தனை என்றால் என்ன? வாருங்கள் நாம் இப்பொழுது புத்தகத்துக்கு செல்வோம். இங்கு முதல் கட்டமாக இறை தொடர்பின் பொருள் என்ன என்பதை ஆசிரியர் சொல்லுகிறார். இதெல்லாம் நம்முடைய வழக்கமான வார்த்தைகள் தான். யாருக்கு தெரியாது இறை தொடர்பு என்றால் என்ன? இறை தொடர்பு என்பது நமக்கு அனைவரும் பரிச்சயமான ஒரு வார்த்தை தானே. ஆனால் நீங்க ஆசிரியர் எந்தெந்த கோணங்களிலே அதை விளக்குகிறார் என்பதை பாருங்கள். இந்த பணி சிறக்க வேண்டும் என்றால் ஆசிரியர் சொல்கின்ற முதல் அறிவுரை, என்னை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கொடுக்கின்ற முதல் அதாவது வழிகாட்டல், இந்த தொண்டுடைய சொந்தக்காரன் யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இந்த தொண்டுடைய பணியை கொடுத்தவன் யார்? செய்யுங்கன்னு சொல்லி சொன்னது யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்படி என்றால் ஓனருடன், கொடுத்தவனுடன் நம்முடைய தொடர்பு வலுவாக இருக்க வேண்டும். அதை விட்டு விட்டு வேறு எல்லா தொடர்புகளும் இருந்தாலும் அது செல்லாது. அது எந்த உதவியும் தரணும். மாறாக இந்த தொண்டினுடைய சொந்தக்காரன் யார் இருக்கின்றானோ அவனுடன் தான் நம்முடைய தொடர்பு வலுவாக வேண்டும். அந்த தொடர்பு எந்த அளவுக்கு வலுவாக வேண்டும் என்றால் இந்த அளவுக்கு வலுவாக வேண்டும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல், நபியே கூறுகிறார்கள், இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். இவ்வாறு நீங்கள் சொல்லுங்கள், இவ்வாறு ஆகிவிடும். இன்ன ஸலாத்தி, நிச்சயமாக எனது தொழுகை, வ நுசுகி, என்னுடைய வழிபாடுகள், என்னுடைய தியாகங்கள், வ மஹ்யா வ மமாத், என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும், லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக, ரப்புல் ஆலமீன், அகிலங்களின் அதிபதியாக இருக்கின்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே என்று நீங்கள் பிரகடனப்படுத்தி விடுங்கள், சொல்லிவிடுங்கள். என்னுடைய முழு வாழ்க்கையும் நான் அதைவிட ஒப்படைக்கின்றேன், அப்போதுதான் தொண்டு சிறக்கும் என்று இங்கு முதல் புள்ளியிலே சொல்லுகின்றார் ஆசிரியர். இதை மேற்கொண்டு விளக்குகின்றார்கள். இறை தொடர்பின் பொருள் என்ன என்று பார்க்கும்பொழுது இங்கு சில விளக்கங்கள் முன்னால் வருகின்றன. மனிதன் முற்றிலும் ஒருமனப்பட்டு தன்னுடைய நெறியை, தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய தீனை அல்லாஹ்வுக்கேகாகவே உரித்தாக்கி கொள்ள வேண்டும், அவனுக்கு அடிப்பணிய வேண்டும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், யா அய்யுஹல்லதீன ஆமனூ உத்குலூ ஃபீ ஸில்மி காஃபா, முழுமையாக ஹனீஃபாக ஒருமனப்பட்டவராக, முக்கம்மல், முற்றிலும் கம்ப்ளீட், அவன் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுக்கு அடிபணிய வேண்டும். தன்னுடைய வசதி வாய்ப்புகளை சார்ந்திருப்பதை விட அதிகமாக அல்லாஹ்வை சார்ந்திருக்க வேண்டும். இறை தொடர்பின் பொருள் அதாவது தவக்கல். இந்த சொண்டு சிறக்க வேண்டும் என்றால் அவன் யாரை சார்ந்து இருப்பது? நபிமாருடைய வாழ்க்கை சென்று பாருங்கள். முன்னால் கடல், பின்னால் படை. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கின்றார், அல்லாஹ் இருக்கின்றான், அல்லாஹ்வை சார்ந்து. முன்னால் நெருப்பு, பின்னால் சமூகம். இப்ராஹிம் சொல்கின்றார், ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். எதிரி நெருங்கி விட்டான். குகையிலே அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அபூபக்கர் சித்திக் அவர்களும் மறைந்திருக்கின்றார்கள். லா தஹஸன், அபூபக்கரை கவலை கொள்ளாதே, இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றான். என்றாலும் எல்லா ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த ஏற்பாடின் மீது தவக்கல் அல்ல, அது சார்ந்து இல்லை, மாறாக அல்லாஹ்வை சார்ந்திருக்க வேண்டும். இந்த பாடம் மக்களின் ஓப்பை பெற அல்லாஹ்வின் சினத்திற்கு ஆளாவதை விட, மக்களின் ஓப்பை பெற அல்லாஹ்வின் சினத்தை ஆளாவதை விட இறை ஓப்பை பெற மக்களின் வெறுப்பை ஆளாவது மேல். சிந்தனை தெளிவு, புரிதலிலே தெரிவு. தொண்டு சிறக்க வேண்டுமா? ஒரு விஷயத்திலே அல்லாஹ் கோபப்படுகின்றானா? மக்கள் திருக்கடைகிறார்களா? மக்களுடைய வெறுப்பை பெற்றுக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய சினத்தை பெற்றுக்கொள்ள.
இது இறை தொடர்பின் அடையாளம் என்று இந்த ஆசிரியர் சுட்டிக்காட்டுகிறார். இறை தொடர்பில் முதிர்ச்சி என்பது ஒரு அளவுகோல் இங்கு காட்டப்படுகின்றது. அருமையான ஒரு அளவுகோல் இது. இறை தொடர்பில் முதிர்ச்சி என்பது மனிதனின் அன்பும் பகைமையும், ஒருவருக்கு வழங்குதலும் வழங்காமல் இருப்பதும் அல்லாஹ்வுக்காகவே அமைந்திட வேண்டும். இது ஒரு ஹதீஸ், இது ஒரு நபி மொழி. மன் அஹப்ப லில்லாஹ், எவன் ஒருவன் அல்லாஹ்வுக்காக ஒரு மனிதன் நேசம் கொள்கின்றான், அல்லாஹ்வுக்காக பகைமை கொள்கின்றான், அல்லாஹ்வுக்காக வழங்குகின்றான், அல்லாஹ்வுக்காக கொடுக்காமல் இருக்கின்றான் என்றால் ஈமான், அவனுடைய ஈமான் முழுமை அடைந்து விட்டது, இறை தொடர்பு அவரது வலுவாகிவிட்டது என்று அர்த்தம். ஆக சகோதரர்களே, சகோதரிகளே, ஆசிரியர் அவர்கள் இறை தொடர்புடைய விளக்கத்தை நமக்கு தெளிவாக எடுத்து வைக்கிறார். இப்பொழுது அடுத்த கட்டம், இந்த இறை தொடர்பை இந்த அளவுக்கு வளர்ப்பதற்கான வழிமுறைகள் என்ன, சாதனங்கள் என்ன, டூல்ஸ் என்ன, எதை கொண்டு நான் இது வளர்ப்பது, இந்த கேள்வி வருகிறது அல்லவா? இதற்கு ஆசிரியர் அழகான பதிலை நமக்கு முன் எடுத்து வைக்கிறார்கள். நீங்கள் பாருங்கள், அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையால் ஒவ்வொன்றும் தெளிவாக வருகின்றன. அல்லாஹ் ஒருவனே அனைத்து அதிகாரங்களுக்கும் அதிபதி என்ற சிந்தனை தெளிவும், இரண்டாவது இறை தொடர்பு வளர சிந்தனை தெளிவு மற்றும் செயல்முறையிலே தெளிவாக இருக்க வேண்டும். நான் முதல் அமரில் உங்களுக்கு சொன்னேன், செயலுக்கு முன்னால் சிந்தனை தெளிவு வர வேண்டும். சிந்தனை தெளிவு தெளிவாக இருந்தால்தான் செயல் தெளிவாக இருக்கும், செயலிலே நாம் தெளிவாக இருப்போம். சிந்தனையிலே கோளாறுபடி என்றால் செயலிலும் அது பிரதிபலிக்கும். ஆக சிந்தனை தெளிவு, செயல் தெளிவு. இங்கு ஆசிரியர் இது இரண்டு எடுத்து சொல்கின்றார். இறை தொடர்பை பற்றிய சிந்தனை தெளிவு என்னவென்றால், திருக்குரானையும் ஆதாரபூர்வ நபி மொழிகளையும் துணையாக கொண்டு இறைவனுக்கு நமக்கும் உள்ள உறவை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? திருக்குரானையும் நபி மொழியையும் வைத்துக்கொண்டு நான் யார், அவன் யார், எனக்கும் அவனுக்கு உள்ள தொடர்பு என்ன, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு என்ன சொல்லும் பொழுது இங்கு ஆசிரியர் 3 தொடர்புகளை நமக்கு எடுத்து வைக்கிறார். ஒன்று, அவன் ரப், எஜமானன். இரண்டாவது, நான் அவனுடைய அடிமை. அதாவது அவன் ரப், நான் அப்து. நான் அவனுடைய அப்தாக, அடிமையாக இருக்கின்றேன். அவன் என்னுடைய ரப்பாக இருக்கின்றான். என்னை படைத்தவன், பரிபாலிப்பவன், வழிகாட்டுபவன், எனக்கு முழு உதவி செய்பவன், என்னை கண்காணித்துக் கொண்டு இருப்பவன், அவன் பக்கம் தான் நான் சென்றிருக்கின்றேன். ஆக எஜமானன் அவன்தான். இரண்டாவது தொடர்பு, அல்லாஹ் தஆலா என்னை இந்த உலகத்தில் ஹலீஃபாவாக, பிரதிநிதியாக அனுப்பியிருக்கின்றான். அவனுடைய மார்க்கத்தையும் அவனுடைய வழிகாட்டலையும் பிரதிபலித்து காட்ட வேண்டும். அந்த கோணத்திலே என்னை ஹலீஃபாவாக, அவனுடைய பிரதிநிதி, அவனுடைய சிந்தனை, அவன் எதை விரும்புகிறானோ அந்த பூமியிலே நான் செய்ய வேண்டும். மூன்றாவது, இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடன் நான் ஒரு ஒப்பந்தம் செய்த ஒரு வியாபாரி. என்னுடைய உயிரையும் உடமையும் கொடுத்து விட்டேன். இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும். நிச்சயமாக மோமின்கள் தங்களுடைய உயிர்களையும் உடைமைகளையும் அல்லாஹ்விடம் விற்று விட்டார்கள். பிஅன்ன லஹுமுல் ஜன்னah, சுவனத்துக்கு பகரமாக. இறைவனுடன் நான் ஒப்பந்தம் செய்து விட்டேன். ஆக நான் இறைவனுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே இறைவனுக்கு நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆக இந்த 3 நிலைகளிலே என்னை நானே பார்த்து கொள்ள வேண்டும். இறை தொடர்பு எப்படி இருக்கிறது? அடிமை என்ற நிலையில், கலீஃபா என்ற நிலையில், வியாபாரம் செய்து கொண்ட ஒரு ஒப்பந்தக்காரர் என்ற நிலையிலே நான் எப்படி இருக்கிறேன் என்று நான் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த ஆசிரியர் சுட்டி காட்டுகின்றார். இந்த சிந்தனை தெளிவு வந்த பிறகு செயல் தெளிவு வரும். சிந்தனை புரிந்து விட்டது, என்னுடைய ஸ்டேட்டஸ், என்னுடைய நிலை புரிந்து விட்டது. இப்போது நான் செயல் களத்திலே இறை தொடர்பை உருவாக்குவதற்கான சாதனங்கள் என்ன என்பதை இப்போது நான் பார்க்க போகிறேன். அதை நான் பற்றி பிடித்துக் கொண்டு இறை தொடர்பை உருவாக்குவதற்காக தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருப்பேன். சொல்லும் பொழுது
சில வழிகாட்டல்களை ஒன்றன் பின் ஒன்றாக ஆசிரியர் சொல்லுகின்றார். அல்லாவின் ஓப்பை நாடியே அவருடைய எல்லா கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிய வேண்டும். தனிமையிலும் சரி, வெளிப்படையாக இருந்தாலும் சரி. சிர்ரம் அலனியா, நீங்கள் தனியாக இருந்தாலும் சரி, நீங்கள் கூட்டாக இருந்தாலும் சரி, எல்லா கட்டளைகளையும் கீழ்ப்படிய வேண்டும். ஒரு நிபந்தனை, அவனுடைய ஒப்புக்காக. தொண்டு சிறக்க உடன் இணைத்துக் கொண்டே செல்லுங்கள். இந்த தொண்டு சிறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றீர்களா? உலகமே களம் என்று இருக்கின்றதா? ஆனால் இந்த பணி செய்வதற்காக எதையெல்லாம் நாம் செய்கின்றோமோ அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்துக்காக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்ததிலே இருக்க வேண்டும். அல்லாஹ் தடுத்துள்ள செயல்களை முழுமையாக வெறுக்க வேண்டும். தனிமையிலும் சரி, வெளிப்படையாகவும் சரி. இதையெல்லாம் அல்லாஹ் தஆலா விரும்பவில்லை. தடுத்திருக்கின்றானோ, வெறுக்கின்றானோ, அதை நாம் விட்டுவிட வேண்டும். ஏனென்றால் இறை தொடர்பு. அவன் எஜமானான் அடிமை. தொண்டு சிறக்க வேண்டும். இந்த தொண்டுடைய எஜமானனும் அவன்தான். ஆக நான் அவனிடம் என்னுடைய ரிலேஷன்ஷிப் நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, என்னுடைய நடத்தை எஹ்சான் உள்ள நிலைக்கு நான் வைத்துக் கொள்ள வேண்டும். ஹுசுன், எந்த அளவுக்கு நான் அழகுபடுத்த வேண்டும் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது ஏற்றுக்கொள்ள வேண்டும். எஹ்சான் என்றால் என்ன என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அறிவும் சொன்னார்கள்? அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தரா. நீ இறைவனை வழிபடு, நீ அவனை பார்த்துக் கொண்டிருக்கிறாய். அந்த அளவிற்கு உன்னுடைய சிந்தனை தெளிவும் செயல் தெளிவும் இருக்க வேண்டும். பயில்லம் தக்குன் தரா, அந்த நிலை நீ வரவில்லை. இன்னஹு யராக், அவன் உன்னை பார்த்துக் கொண்டான் என்று நீ நினைத்துக்கோ. இதுதான் எஹ்சான், ஹுஸ்ன், அழகு, ஜமால். பணியிலே செயல்களிலே அழகு வர வேண்டும். எந்த அளவுக்கு வேண்டாம், அவன் என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றான். இது நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேனே, அவன் பார்த்துக் கொண்டிருக்கின்றான். நான் பேசிக் கொண்டிருக்கின்றேனே, அவன் பார்த்துக் கொண்டிருக்கின்றான். காலையில் நான் சுபுவுக்கும் தஹஜ்ஜுதுக்கும் எழுகின்றேனே, அவன் பார்த்துக் கொண்டிருக்கின்றான். யாரும் பார்க்கவில்லை, அவன் பார்த்துக் கொண்டிருக்கின்றான். இந்த நிலை. செய்த தியாகங்களை நேற்று மமதி கூடாது. யாருக்காக செஞ்சீங்க? அல்லாஹ்வுக்காக செஞ்சீங்களா என்றால் மமதி செய்யாது. என்னுடைய சாதனை, நான் செய்தது, அதை விளம்பரப்படுத்திக் கொண்டு இருக்காதீர்கள். மாறாக ஷுக்ர் செய்யுங்கள். அல்லாஹ் தஆலா அந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். இவை அனைத்தையும் வலிமையுடன் மேற்கொள்ள பின்வரும் வழிமுறையை கடைபிடித்து ஆகும். இதுதான் இப்போ இது பெரிய இறை தொடர்பு வலுவாக்குவதற்கான வழிமுறைகள் இத்தனை இருக்கும் பொழுது டூல்ஸ் எங்க இருக்கு, எதை கொண்டு நான் இதை வலுவாக்குவதுன்னு சொல்லும் பொழுது ஆசிரியர் சில விஷயங்களை நமக்கு எடுத்து வைக்கிறார். ஃபர்ஸ்ட், பெரிய புதிய இங்கு பாடங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லை சகோதரர்களே, சகோதரிகளே. தினசரி நம்முடைய வாழ்க்கையில் வருவதுதான். ஆனால் உயிரோட்டமாக இருக்க வேண்டும். தொழுகை மூலமாக இறை தொடர்பை உருவாக்க முடியும். சற்று முன் நான் உங்களுக்கு அந்த ஹதீஸை சொன்னேன். எஹ்சான் என்றால் என்ன? நம்முடைய தொழுகை குஷுவுடைய தொழுகையாக, இறைவனுடன் பேசுகின்ற தொழுகையாக, நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் அவருடன் ஒப்படைக்கின்ற தொழுகையாக, நாம் நம்முடைய பணியை சிறப்பதற்காக பெறுகின்ற பலத்தினுடைய தொழுகையாக மாறிவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிபடி தான் இருந்தது. கடினங்கள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது எங்கு சென்று விடுவார்கள்? தொழ சென்றுவார்கள். அரிஹினா பிஹாயா பிலால், தொழுகைக்கு ஏற்பாடு செய்யுங்கள், எனக்கு மன நிம்மதிக்கான ஏற்பாடு செய்யுங்கள். தொழுகை, இந்த தொழுகையை நாம் ஒரு மெக்கானிக்கல் தொழுகையாக, சடங்கு ரீதியாக மாற்றாமல் எனக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்புக்கான ஒரு அழகான இறைவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வணக்கம் தான் தொழுகை. உயிரோட்டமுள்ள தொழுகையாக நம்ம தொழுகை ஆகிவிட வேண்டும். அல்லாஹ்விடம் பேச வேண்டும். ஆக சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த தொண்டு சிறக்க வேண்டும் என்றால் நான் எப்படி மாறிவிட வேண்டும்? அதான் இங்கு கேள்வி இல்லையா? அப்படிதான் இந்த அமர்வை தொடங்கினோம்.
நான் மாறுவதற்கு முதல் களம் எனக்கும் இறைவனுக்குள்ள தொடர்பு வலுவாக்க வேண்டும். அதற்காக என்னென்ன மாற்றங்கள் வர வேண்டும், அதற்கான சாதனங்கள் ஒன்று தொழுகை. இந்த தொழுகை பற்றி பேசுறதுல இந்த நேரம் முடிந்தது. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான பாடம். ஆக தொழுகை மூலமாக நம்முடைய இறை தொடர்பை வலுவாக வேண்டும். இந்த தொழுகையிலே வரலான தொழுகையும் இருக்கின்றது, நஃபிலான சுன்னத்தான தொழுகையும் இருக்கின்றது, இரவு தொழுகையும் இருக்கின்றது. ஆக தொழுகை மீது நாம் நம்முடைய இடக்கத்தையும் தொடர்பையும் வலுவாக்க வேண்டும் என்பது இங்கு ஆசிரியர் சொல்கின்ற முதல் பாடமாக இருக்கின்றது, வழிமுறையாக இருக்கின்றது. இரண்டாவது, இறை தியானம், ஜிக்ர். இறை தியானத்தின் மூலமாக புரிந்து அது உணர்ந்து சொல்லும் போது இறை தொடர்பு வலுவாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஆதாரபூர்வமான நபி மொழிகளிலே நிறைய ஜிக்ர்களை நமக்கு போதித்திருக்கின்றார்கள். ஜிக்ர் என்ற அமல் ஒரு இலகுவான அமல். சமையலில் இருந்தாலும் செய்யலாம், நீங்கள் அலுவலகத்தில் இருந்தாலும் செய்யலாம், நீங்கள் ஒரு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணும்போது செய்யலாம். ஒரு இலகுவான அமல். இதற்கு ஒரு கிப்லா நோக்கி இருக்க வேண்டும், ஒழுவில் இருக்க வேண்டும் என்று ஒன்றும் இல்லை. அல்லாஹ் தஆலா கொடுத்த மிக இலகுவான அமல், அதே நேரத்திலே மிக உயர்ந்த அமல். எந்த அளவுக்கு சொல்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஸல்லுல் லஸீன யஸ்குரு ரப்பா. எவன் ஒருவன் இறைவனை தியானம் செய்கிறானோ, நினைவு கொள்கின்றானோ, ஜிக்ர் செய்கின்றானோ, அவனுடைய உதாரணம் வல்லஸீ லா யஸ்குரு ரப்பா. இறைவனை நினைவு கூறாத மனிதனுடைய உதாரணம் மஸலுல் ஹய்யி வல் மையித். உயிருள்ள மனிதனுக்கும் உயிரற்ற மனிதனுக்கும் உள்ள உதாரணத்தை போன்று. இறை தியானத்தில், ஜிக்ரில், இறைவனுடைய நினைவில் இருக்கின்ற மனிதன் உயிருள்ள மனிதன், ஹயாத்துடன் இருக்கின்றான். இதை மறந்து வாழும் மனிதன் அவன் ஒரு நடமாடும் பிணம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவனுக்கு உயிர் இல்லாத ஒரு நிலைதான் என்றால் படைத்த இறைவனை மறந்து விட்டான். சகோதரர்களே, சகோதரிகளே, தொண்டு சிறக்க, தீன் மேலோங்க, தீன் உயர நாம் எல்லாம் ஆசைப்படுகின்றோமே. உங்களுடைய கருத்துக்களும் வந்து கொண்டுதானே இருக்கின்றது. இந்த இயக்கம் வளர வேண்டும், இந்த மக்கள் காமத தீனுக்காக வர வேண்டும், துண்டு சிறக்க வேண்டும். அதற்கு நான் இப்படி ஆகிவிட வேண்டும். வருவார்கள். அல்லாஹ்விடம் கேட்போம், அல்லாஹ்வுடைய தொடர்பை வலுவாக்குவோம், அவனுடைய உதவி வரும். இந்த பணி சிறக்கும். ஆக இறை தியானம். மூன்றாவதாக சொல்கிறார்கள் நோன்பு. அல்லாஹ்வுக்காக இப்பொழுதுதான் இந்த பாடத்தை, அந்த பாடசாலையிலிருந்து வந்திருக்கின்றோம், அந்த கோர்ஸ் முடிச்சுட்டு தான் வந்திருக்கிறோம். எத்தனை நன்மைகள் அதில் இருக்கின்றன. அஸௌமுலி அன அஜ்ஸி பிஹி. நோன்பு எனக்காக, நான் கணக்கில்லா கூலி கொடுத்தேன். மன் ஸாம ரமதான ஈமானன் வ இஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் ஸம்பி. அவன் ஒருவன் ஈமானுடனும் இறைவனிடம் கூலி பெற வேண்டும் என்ற எண்ணத்துடனும் நோன்பு நோற்றானோ கடந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு. நோன்பு, இதில் நஃபில் நோன்புகளும் இருக்கின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்த நோன்புகளும் இருக்கின்றன. எவர் ஒருவர் ரமலானுடைய நோன்புக்கு பிறகு ஷவ்வாலிலே 6 நோன்பு வைக்கின்றாரோ கான சௌமு தஹர், முழு ஆண்டும் நோன்பு நோற்பதற்கு நிகர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன அர்த்தம்? குறைந்தபட்சம் ஒரு நோன்புக்கு 10 நாட்களுக்கு நிகராக அல்லாஹ் தஆலா கூலி கொடுக்க இருக்கின்றான். ஆக 30 ஒரு 6 36 என்றால் 360 நாட்கள் முழு ஆண்டும் ஒரு நோன்பு. இந்த மாதத்தில், ஷவ்வால் மாதத்தில், சித்தா ஷவ்வால் என்று சொல்வார்கள், 6 நோன்பு. ஆக இது இல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு நஃபில் நோன்புகளை சொல்லியிருக்கிறார்கள். நேரம் இல்லை விவரமாக செல்வதற்கு. நான்காவதாக, இந்த உள்ளத்தில் இறை அன்பும் இறை தொடர்பும் இருக்க வேண்டும் என்றால் இந்த உள்ளத்தில் சில அன்புகள் எடுக்க வேண்டும். அதில் ஒன்று பொருள் அன்பு. பொருளுடைய அந்த அன்பை எடுக்க வேண்டும் என்றால் அதை எடுத்து கொடுக்க வேண்டும். இன்னும் சில பேர் சொல்வார்கள் வீச வேண்டும் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு கொடுக்க வேண்டும். யாருக்கெல்லாம் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றானோ அவர்கள் அள்ளி கொடுக்க வேண்டும். யாருக்கெல்லாம் குறைவாக கொடுத்திருக்கிறானோ ஆனால் அவர்களும் கொடுக்க வேண்டும். இங்கு எண்ணம் தான் முக்கியமே தவிர அளவு அல்ல.
ஆக இந்த 4 வழிமுறைகளை ஆசிரியர் சொல்லுகின்றார். இந்த 4 வழிமுறைகளின் மூலமாக உங்களுடைய இறை தொடர்பை வலுவாக்கிக் கொள்ளுங்கள். அப்பொழுது தொண்டு சிறக்கும், ஜமாத் வளரும், இயக்கம் வளரும், மக்களுக்கு நமக்கு கிடைப்பார்கள். ஏனென்றால் நாம் எதிர்பார்ப்பது லட்சிய குழு. லட்சிய குழு என்று சொல்லும் பொழுது அங்கு நன்றாக புரிந்த மக்கள் வர வேண்டும், தெளிவுடன் வர வேண்டும். என்றால் நான் முதலில் தெளிவோடு நிற்க வேண்டும், என்னுடைய இறை தொடர்பு நன்றாக இருக்க வேண்டும். இவையெல்லாம் அவசியம் பெறுகின்றது சகோதரர்களே, சகோதரர். இப்பொழுது இன்னொரு நல்ல ஒரு பாடத்துக்கு வருகின்றார் ஆசிரியர். என்னிடம் இறை தொடர்பு இருக்கிறதா இல்லையா, எனக்கு ஒரு மெஷரிங் ஸ்கேல் வேண்டுமே. என்னுடைய ஆக்சிஜன் சேச்சுரேஷன் லெவல் எப்படி இருக்கு சொல்லி ஒரு மிஷின் இருக்கு, போட்டு பார்த்தோன்னே தெரிஞ்சு போயிடும் எங்க இருக்கிறேன்னா. ஐ எம் அபவ் 94, அல்ஹம்துலில்லாஹ். ஆக இறை தொடர்பை வளர்க்கும் கருவி என்ன என்று பார்க்கும் பொழுது நாம் மிக ஆச்சரியப்படும் அளவுக்கு சில புள்ளிகளுக்கு வருகின்றன. இதை அளக்கும் கருவி அல்லாஹ் ஒவ்வொரு மனிதன் இதயத்திலும் வைத்துள்ளார். வாங்க தேவையில்லை, ஹசரத் கடை போய் கேட்க தேவையில்லை, யாரிடமும் போக தேவையில்லை, உங்களிடம் இருக்கின்றது என்று சொல்லுகின்றார் ஆசிரியர். அது உங்களுடைய உள்ளத்திலேயே, உங்களுடைய இதயத்திலேயே அல்லாஹ் தஆலா இந்த கருவியை வைத்திருக்கிறார். எப்படி வைத்திருக்கின்றான்? 4 வழிமுறையிலே சொல்லுகின்றார். உங்களது வாழ்க்கையை, நோக்கத்தை, ஆசைகளை, முன்னுரிமைகளை, முயற்சிகளை, உணர்ச்சிகளை சுய ஆய்வு செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை, லைஃப், நோக்கம், எய்ம்ஸ், உங்களுடைய ஆசைகள், எதன் மீதெல்லாம் நீங்கள் ஆசை வைத்திருக்கீர்கள், உங்களுடைய பிரியாரிட்டிஸ், முன்னுரிமைகள், உங்களுடைய எஃபர்ட்ஸ், முயற்சிகள், உங்களுடைய எமோஷன்ஸ், உணர்ச்சி, இதெல்லாம் சுய ஆய்வு செய்து பாருங்க. என்னென்ன பார்க்க வேண்டும், எப்படி பார்க்க வேண்டும் என்றால் இப்படி பார்க்க வேண்டும். அதாவது நாம் இவையெல்லாம் இறைவனுடைய வழிகாட்டல் படி இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும். நம்முடைய முன்னுரிமைகள், ஆசைகள். அதே நேரத்தில் அல்லாஹ் கொடுத்த அமானிதத்தை எப்படி பேணி இருக்கின்றோம். உடல் ஒரு அமானிதம், ஈமான் ஒரு அமானிதம், குடும்பம் ஒரு அமானிதம், பிள்ளைகள் ஒரு அமானிதம், பெற்றோர்கள் ஒரு அமானிதம், கல்வி ஒரு அமானிதம், ஜமாஅத் ஒரு அமானிதம். இதை எப்படி பேணிக் கொண்டிருக்கின்றோம்? உங்கள் நேரம், உங்கள் உழைப்பு, உங்கள் ஆற்றல்கள், உங்கள் செல்வம், இதில் எத்தனை பங்கு இறை வழியில், எத்தனை பங்கு உலகம்? சற்று நீங்கள் சுய ஆய்வு செய்து பாருங்கள். அதாவது சுய ஆய்வு செய்ய வேண்டிய இடங்கள், எவ்வளவு நேரம் எங்கெல்லாம் போகுது என்பது. என்னுடைய ஆற்றல்கள், உழைப்புகள், செல்வங்கள் எல்லாம் எங்கு போகின்றன? இறை வழிகாட்டல் படி இருக்கின்றதா, இல்லை மன இச்சைப்படி இருக்கிறதா, உலக பங்கில் இருக்கின்றதா என்பதை நாம் பார்க்க வேண்டும் சொல்கிறார். அதற்கு அழகான அளவுக்கு இதாங்க. உங்களது தன்மானமோ உணர்ச்சிகளோ புண்பட்டால் எந்த அளவு கிளர்த்தெழுகிறீர்கள், அல்லாவுக்கு எதிராக காரியங்கள் நடைபெறும் போது உங்கள் நிலையில் அந்த பேட்டரி, அந்த மிஷின் இங்கதான் இருக்கு, எங்கேயோ போய் கேட்க தேவையில்லை. செல்ஃப் என்று வரும்பொழுது, எனக்கு என்று வரும்பொழுது, என்னுடைய தன்மானத்துக்கும் உணர்ச்சிகளுக்கும் ஒரு அடி வரும்பொழுது நான் எப்படி கிளர்ந்து அடைகின்றேனோ அவ்வாறு அல்லாஹ்வுக்கு எதிரான காரியங்கள் அடையும் போது நான் எழுகின்றேனா? எங்கள் வீட்டில் ஒரு நஷ்டம் ஏற்பட்டு விட்டது, என்னுடைய மனநிலை என்ன? மிகப்பெரிய ஒரு நஷ்டம் காசாவிலே நடந்து கொண்டிருக்கிறது என்னுடைய மனநிலை. அதற்காக நான் என்ன செய்கின்றேன்? என்னுடைய உள்ளம் என்ன சொல்லுகின்றது? சற்றாவது கவலைப்பட்டதா? இறைவனிடம் இந்த 2 கரங்களை உயர்த்தி கேட்டேனா? அவனுடைய உதவியை கேட்டேனா? என்னுடைய உள்ளம் புண்பட்டதா, கவலைப்பட்டதா, கிளர்ந்து எழுகின்ற அந்த நிலை வந்ததா? இதுதான் கருவி, இதுதான் கருவி. இந்த கொரோனாவிலே எத்தனை மக்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள், எத்தனை மருத்துவமனையில் இருக்கின்றார்கள்.
இவ்வாறாக நாம் பார்க்கும் பொழுது இந்த உள்ளம்தான் நம்முடைய எத்தனை நண்பர்கள் அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு சென்று விட்டார்கள். ஆக சகோதரிகள் சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால், தொண்டு சிறக்க இந்த தன்மைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஆக இந்த ரீதியிலே இறை தொடர்பை அளக்கும் கருவி இதுதான் என்று ஆசிரியர்கள் சுட்டி காட்டுகின்றார். முதல் சாப்டருடைய கடைசி ஸ்லைட், யாரெல்லாம் தொண்டு சிறக்க இறை தொடர்பை உருவாக்கி வாழ்வார்களோ அவர்களுக்கு ஒரு சுப செய்தி. அந்த சுப செய்தி இதுதான் என்று ஆசிரியர் ஒரு வசனத்தை இங்கு சுட்டி காட்டுகிறார். இன்னல்லதீன காலு ரப்புனா அல்லாஹு சும்ம இஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தகாஃபு வலா தஹ்சனு வஅப்ஷிரு பில் ஜன்னத்தி லத்தி குன்தும் துஅதூன். சூரத்துல் ஹாமீம் சஜ்தா 41வது அத்தியாயத்தினுடைய 30வது வசனம். எவர்கள் அல்லாஹ் எங்கள் இறைவன் என்று கூறி பின்னர் அதை உறுதியாக நினைத்து நின்றார்களோ திண்ணமாக அவர்கள் மீது வானவர்கள் இறங்குகின்றார்கள். மேலும் அவர்கள் கூறுகின்றார்கள், அஞ்சாதீர்கள், கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கும் சுவனத்தின் நற்செய்தியால் மகிழ்ச்சி அடையும். இறை தொடர்புக்கு கிடைக்கின்ற பரிசு சகோதரர்களே சகோதரி, தொண்டு சிறக்க தொண்டு எவன் கொடுத்தானோ அவனிடம் நம்முடைய தொடர்பை வலுவாக்கிய காரணத்தினால் அவன் கொடுக்கின்ற பரிசு இதுதான். வாழ்க்கை முழுவதும் ரப்புனா அல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டு இருந்தீர்களா? முழு வாழ்க்கையிலும் சொன்னீர்களா அல்லாஹ் எங்கள் இறைவன் என்று? அது வாயளவில் இல்லை, உறுதியாக நிலைத்திருந்தீர்களா? இப்பொழுது பரிசு பெறுகின்ற நேரம் வந்து முஃபஸ்ஸிர்கள் விளக்குகிறார்கள். அவருடைய வாழ்க்கை காலங்களிலும் வானவர்களுடைய உதவி கிடைத்துக் கொண்டிருக்கும், மரண தருவாயிலும் ரஹமத்துடைய வானவர்கள் இறங்குவார்கள், சுப செய்தியும் இறங்குவார்கள். அவர்களிடம் இருக்கின்ற 2 கவலைகள், 2 நிலைகள், ஒன்று அச்சம், 2 கவலை. எதை பற்றிய அச்சம்? கபர் பற்றிய அச்சம், தனிமை பற்றிய அச்சம். அந்த சின்ன மண்ணறையிலே என்னுடைய நிலை என்னாக போகின்றதோ என்ற அச்சம். கவலை எதன் பக்கம்? மனைவி விட்டு செல்கின்றேனே, குழந்தைகளை விட்டு செல்கின்றேனே, இதோ இந்த குழந்தையோட திருமணமாகவில்லை, இதோ இவனுடைய படிப்பு முடியவில்லையே, இவன் சிறுவனாக இருக்கின்றானே, அந்த கவலை. ஆஹா, மலக்குகள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் அடிமையே, வலா தஹினு வலா தஹ்சனு, நீ என்ன செய், கவலையும் படாது, அச்சமும் படாது. அதற்கு பிறகு என்ன சொல்லப்படுகிறது? வபஷிரு பில் ஜன்னah, வலா தகாஃபு வலா தஹ்சனு, நீ அச்சமும் படாது, நீ கவலையும் படாது. வபஷிரு பில் ஜன்னah, இதைவிட மேல உங்களுக்கு இன்னொரு பரிசு இருக்கின்றது. அது என்ன? உனக்கு ஒரு வாக்களிக்கப்பட்டு இருக்கின்றது. நீ இன்னும் உன்னுடைய 40, 50, 60, 70 ஆண்டுகள் காலங்களிலே இறைவனுடைய வழிகாட்டல்படி வாழ்ந்து நீ நிறைத்திருந்தாயே, உனக்கு ஒரு வாக்கு சொல்லப்பட்டதே, நீ அவனுடைய அடிமையாக வாழ்ந்தாய், அவனுக்கு சேர்ந்த அந்த ஒப்பந்தத்திலே நிலைத்திருந்தாய், நீ உண்மையான அவனுடைய கலிஃபாவாக இருந்தாய் அல்லவா, உனக்கு சுவனம் இருக்கு. உனக்கு வாக்களிக்கப்பட்ட சுவனம் நற்செய்தியில் நீ மகிழ்ச்சி அடையுங்கள். அபிஷரு பஷாரன், மகிழ்ச்சி அடை. சற்று இந்த வசனத்தை இன்றைய காலகட்டத்தை ஒப்பிட்டு பாருங்கள். நேற்று இருந்தவர் இன்று இல்லை. ஒரு இளைஞன் இன்று இறைவனை சென்று விட்டான். இன்று வயதிற்கு ஒரு மௌத்துக்கு ஒரு வயது இல்லை. கபர் நெருங்கி இருக்கின்றது. யாருக்கு எப்பொழுது வரும் தெரியாது. ஆனால் யார் இந்த நிலையில் இறைவனை சந்தித்தார், யார் இந்த நிலையிலே இறைவனுடைய அந்த மலக்குகளை சந்திக்கப் போகின்றார்களோ அவர்களுக்கு என்ன சொல்லுவது? சகோதரர்களே சகோதரிகள், நாம் அனைவரும் சேர்ந்து இந்த நேரத்தில் துவா செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா இத்தகைய நிலையில நம்மை உயர்த்துவானாக. நாம் அனைவரும் இந்த சுப செய்தி பெற்றவர்களுக்கு உரியவர்களுக்கு மக்களாக நம்ம அனைவரும் மாற்றி அருள் புரிவானாக. ஆனால் அதற்கு முழு வாழ்க்கையும் சான்று பகர வேண்டும். முழு வாழ்க்கையிலும் தீனை நிலைத்திருக்க வேண்டும். முழு வாழ்க்கையிலும் இந்த தீனை நிலைநாட்டுவதற்காக உழைக்க வேண்டும். முழு வாழ்க்கையிலும் அவனுடைய தொடர்பு தான் தொடர்பு, அவனுடைய விருப்பம் தான் விருப்பம்.
அவனுடைய வெறுப்பு தான் வெறுப்பு, அவனுடைய தொடர்பு தான் உண்மையான தொடர்பு. என்னுடைய தொழுகை அதுக்கு சான்று, என்னுடைய நோன்பு சான்று, என்னுடைய தியானம் சான்று, என்னுடைய பொருள் சான்று. இத்தகைய ஒரு நிலை அல்லாஹ் தஆலா உங்களை மாற்றி உயர்த்துவானாக என்று நான் இந்த இடத்தில் துஆ செய்கின்றேன். இரண்டாவது துணைத்தலைப்பு இந்த பாடத்திலே வருகின்றது, அது மறுமை பற்றி. ஃபர்ஸ்ட் சாப்டர் எல்லாம் நல்லா வரணும்னா இங்கு சரியா இருக்கு, இந்த கொள்கை சரியாக இருக்கணும். இந்த உலகம் ஒரு சொற்ப காலம், நான் என்னுடைய இறைவனை சந்திக்க போகின்றேன். அது எப்பொழுதும் எனக்கு தெரியாது. அந்த நம்பிக்கை தான் நம்மை உயர்த்தும். அதற்கு இங்கு ஆசிரியர் மறுமை வாழ்வே நிரந்தரம் என்று நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். முதல் புள்ளி, இந்த வாழ்க்கை நிரந்தரம் அல்ல, மறுமை வாழ்க்கை நிரந்தரம். வலாஹிரத்து கைரு வஅப்கா, மறுமையோ சிறந்ததும் நிரந்தரமானதும். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், இம்மை விட நீ ஏன் மறுமைக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும்? ஏனென்றால் அது சிறந்தது, அது நிரந்தரமானது. இதற்கு மாற்றமாக இந்த உலக வாழ்வு தற்காலிகமானது, ஒரு சோதனை களம். எப்பொழுது எக்ஸிட் நமக்கு தெரியும், எப்பொழுது இந்த உலகத்திலிருந்து சென்று விடுவோம் தெரியாது. இது ஒரு தற்காலிகமான உலகம். அதே நேரத்திலே அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் என்னை அனுப்பியிருக்கின்றான், என்னை சோதிப்பதற்காக. அல்லஸீ ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அவன்தான் வாழ்க்கையும் மரணத்தையும் கொடுத்தான் உங்களை சோதிப்பதற்காக. உங்களில் மிக சிறந்த செயல்கள் யார் செய்கிறார்கள் என்று சோதிப்பதற்காக. ஆக இந்த வாழ்க்கை டு டு த பெஸ்ட், மிக சிறந்த அமல்கள் செய்ய வேண்டும். மிக சிறந்த அமல்கள் எப்பொழுது வரும்? ஃபர்ஸ்ட் சாப்டர்ல செய்யற எல்லா அமல்களும் அந்த கண்ணோட்டத்தில் செஞ்சா வந்துடும். எல்லாம் இறைவனுக்காக, அவனுடைய பொருத்தத்திற்காக, அவனுடைய மகிழ்ச்சிக்காக வரும்பொழுது வந்துடும். ஆக இந்த அம்சம் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும். மூன்றாவதாக, இறை ஓப்பை பெற சாத்தானிய சக்தியுடன் எவ்வாறு போராடி வெற்றி பெறுகிறேன் என்பதை தேர்வு. இது ஒரு போராட்டக்களம் சகோதரர்களே, சகோதரி. அதன் முதலில் வருவது என்னுடைய மன இச்சை, என்னுடைய மனதில் வருகின்ற அந்த இச்சைகள். அது செய்ய வேண்டும், இது செய்ய வேண்டும். சமுதாயத்தினுடைய தீய பழக்க வழக்கங்கள், மூதாதையர்களுடைய தீய பழக்க வழக்கங்கள், சடங்குகள், சம்பிரதாயங்கள், இவையெல்லாம் அல்லாஹ்வுடைய வழிகாட்டலுக்கு தடையாக வருகின்றன. பிற கலாச்சாரங்களை பின்பற்றுவது, மேற்கத்திய கலாச்சாரங்களை, இசங்களை பின்பற்றுவது, இவெல்லாம் சாத்தானிய சக்திகள். இதில் நாம் போராடி கொண்டிருக்க வேண்டும். நான் ஒரு போராளி. அது நான் வீட்டில் அமர்ந்தாலும் சரி, உலகத்திலே நான் தெரிந்து எங்கு பார்க்காமல் இருந்தாலும் சரி, நான் போராளி தான். என்ற மனைச்சியுடன் போராட வேண்டும், தவறான பழக்க வழக்கங்கள் போராட வேண்டும், சமுதாயத்தில் இருக்கின்ற தீய பழக்க வழக்கங்களில் போராட வேண்டும், இதனுடைய அதிர்ச்சி செய்கின்ற எந்த செயல் வந்தாலும் அதை எதிர்த்து போராட வேண்டும். நான் ஒரு போராளி. இந்த உலகம் தேர்வு எழுதும் ஒரு இடம். அது நீங்கள் அரண்மனையிலும் எழுதலாம், குடிசையிலும் எழுதலாம். அல்லாஹ் தஆலா பார்ப்பது நீங்கள் தேர்வு எவ்வாறு எழுதுகிறீர்கள். எங்கு எழுதுகிறீர்கள் முக்கியம் அல்ல, என்ன எழுதுகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். தேர்வு எழுதும் இடம். சிலருக்கு மிக உயர்ந்த தாள்கள். அவர் ஒரு ஆட்சியாளராக இருக்கலாம், பெரிய பொறுப்பில் இருக்கலாம், பெரும் பணக்காரராக இருக்கலாம். அவர் அரண்மனையில் எழுதிட்டும், ஆனால் எழுதுவது தேர்வு தான். ஒருவருக்கு அவர் ஏழையாக இருக்கலாம், குடிசையில் அவர் வாழலாம், அவருக்கு நோய் இருக்கலாம், ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து அவர் தேர்வு எழுதிட்டோம், ஆனால் எழுதுவது தேர்வு தான். இந்த உலகம் ஒரு சோதனை களம், ஒரு தேர்வு களம். இது தாருல் அமல், அமல் செய்யும் இடம், கூலி பெறும் இடம் அல்ல. இது ஒரு போராட்ட களம். இது தற்காலிகமானது, இது நிரந்தரம் அல்ல. இந்த புள்ளிகள் எல்லாம் தெளிவாக இருந்தால் கண்களுக்கு முன் இம்மை, மறைவான மறுமை. இதுவே நம்மில் மறுமையின் தாக்கம் புரிவதற்கு காரணம். ஆசிரியர் அழகான புள்ளி இது. நாம் அனைவரும் அதற்கு புரிவதற்கு நேரம் எடுக்காது. மிக மிக விரைவில் கிடைக்கின்ற அஜல் சீக்கிரம் வேண்டும்.
அதற்காக வரம்புகளை மீறுவதற்கு நாம் தயாராகி விடுகின்றோம். அதுதான் சோதனை. கண்களுக்கு முன்னால் ஒரு இம்மை இருக்கின்றது, ஒரு அட்ராக்ஷன் இருக்கிறது, ஜொலிக்கின்றது இந்த இம்மை. ஆனால் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய வாக்குகள் மறுமை பற்றி மறைவாக இருக்கின்றன. நாம் ஓதிய வசனம் அதுதான். மலக்குகள் மறைவானவை, சுவனம் மறைந்திருக்கின்றது, கயபில் இருக்கின்றது. ஆனால் அந்த கயபின் மீது நம்முடைய ஈமான் இருக்கின்றது, நம்முடைய நம்பிக்கை இருக்கின்றது. நிச்சயமாக அந்த மலக்குகள் இறங்குவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. நிச்சயமாக நமக்கு சுவனம் இருக்கிறது என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆக எந்த அளவுக்கு அந்த நம்பிக்கை வளருமோ மறுமை தாக்கம் அதிகமாகும். எந்த அளவுக்கு இந்த இம்மையுடைய அலங்காரங்களும் அந்த ஜொலிக்கும் தன்மையும் இந்த உலகத்தில், இந்த உள்ளத்தில் குடிக்கொள்கிறதோ மறுமையுடைய தாக்கம் குறையும். பாட்டம் லைன் என்ன? மறுமை சிந்தனை பலப்படுத்த வேண்டும், அவ்வளவு. இந்த தேர்வு களத்தில் வெற்றி, இந்த போராட்ட களத்தில் வெற்றி, இம்மையுடைய நிலையிலே வெற்றி, தற்காலிக இந்த வாழ்க்கையுடைய தெளிவு, மறுமையுடைய நிரந்தர வாழ்க்கைக்கான போராட்டம், தொடர் முயற்சி, அதற்கு எல்லாத்திற்கும் தேவை மறுமை சிந்தனை பலப்படுத்த வேண்டும். பாட்டம் லைன் தான் அடிப்படை. குர்ஆன் இதை மிக அதிகமாக வலியுறுத்தி இருக்கின்றது. மக்கத்து மக்கள், குறைஷிகள், முதலில் இந்த குர்ஆனை பெற்றவர்கள், அவர்கள் ஓரளவுக்கு இறை தொடர்பு உள்ளவர்கள் இருந்தார்கள். தவறான முறையிலும் இருந்தாலும் சரியே, ஓர் இறைவனை பற்றி அவருடைய தொடர்பு, அவருடைய ஈமான் இருந்தது. ஆனால் இந்த தெய்வங்கள் எல்லாம் அந்த ஓர் இறைவன் பக்கம் விட்டு செல்லும் என்று நினைத்து தவறாக புரிந்திருந்தார்கள். அண்ணால் அதை பார்த்திருந்தார்கள் 40 ஆண்டுகள். ஆனால் அவர்கள் மிக அதிகமாக எதிர்த்த ஒரு கொள்கை மறுமை கொள்கை. குர்ஆனும் மிக அதிகமாக போதித்த கொள்கை மறுமை. அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் குர்ஆன் பதில் கொடுத்தது. அவர்கள் எதெல்லாம் சொன்னார்களோ அதுக்கு பதில் மக்கி போன இந்த எலும்புகளை உயிர் கொடுப்பவன் யார்? கொல், அவனுக்கு சொல்லுங்கள். இந்த எலும்புகளை முதலில் எவன் படைத்தானோ அவன் மீண்டும் உயிர் கொடுப்பான். அப்படியே கேள்விக்கு பதில், கேள்விக்கு பதில். நீங்கள் ஒன்றும் இல்லாமல் இருந்தீர்கள். உங்களை நாம் படைத்திருக்கும் பொழுது மீண்டும் உங்களுக்கு படைப்பு சிரமமா? அவன் கேட்கின்றான், இந்த எலும்புகளை எல்லாம் சேர்க்க முடியுமா என்று. புல் பலா, சொல்லுங்கள். ஆதிரீன், அவன் சக்தி படைந்தவன். அதாவது எலும்புகளை ஒன்று சேர்ப்பான் நினைக்கிறீர்களா? உங்களுடைய விரலில் இருக்கும் நுனிகளும் ஃபிங்கர் டிப்ஸும் எவ்வாறு இருக்கின்றதோ அவ்வாறு நாம் எழுதும். பதிலுக்கு பதில், கேள்விக்கு பதில், தாக்கத்திற்கு தாக்கம். இந்த சிந்தனை தெளிவு கொடுத்த பிறகுதான் அவர்கள் மாறினார். அது ஒரு பெரிய பாடம் சகோதரர்களே, சொல்வது நேரம். அது ஒரு மிகப்பெரிய பாடம், படிக்க வேண்டிய பாடம். குர்ஆனினுடைய மறுமை சிந்தனை, மறுமை போதிப்பு, மறுமை பாடம், அவர்களுடைய கேள்வி, குர்ஆன் கொடுத்த பதில். சுப்ஹானல்லாஹ், அந்த தெளிவு கிடைத்து விட்டது. என்னுடைய வாழ்க்கைக்கு நான் தான் சொந்தக்காரன் என்று சொன்னவர்கள், இல்லை, இது அல்லாஹ் கொடுத்த வாழ்க்கை, அல்லாஹ் தான் சொந்தக்காரன் என்று புரிந்த பிறகு மாறிவிட்டார். அந்த மாற்றம் ஒரு மிகப்பெரிய யூ டர்ன், 180 டிகிரி டர்ன், அப்படியே அவர்களை மாற்றி விட்டது. ஆக நாமும் மாற வேண்டும் என்றால், இந்த தொண்டு சிறக்க வேண்டும் என்றால், மறுமை சிந்தனை பலப்படுத்தல். மீண்டும் வருகின்ற அதே கேள்விதான், மறுமை சிந்தனை பலப்படுத்த சிந்தனை ரீதியான தெளிவு எப்படி இருக்கும், செயல் ரீதியான தெளிவு எப்படி இருக்கும்? முதலிலே எங்கும் போக தேவையில்லை, எந்த ஹதரத்துடையும் போக தேவையில்லை. நம்மிட கையில் இருக்கின்றது திரும்ப. அதை படித்து புரிந்து ஓடுங்கள், அதை புரிந்து கொள்ளுங்கள். அதை புரிந்து கொள்வதற்காக யாரும் செல்லியெல்லாம் செல்லுங்கள். ஆக திருக்குர்ஆன் பொருள் என்று படித்தல், திருக்குர்ஆன் மறுமை விவரிக்கும், மறுமையை நம் கண் முன் கொண்டு வருதல் மிக முக்கியமான புள்ளி. ஹோம்வொர்க்காக எடுத்துக்கங்க. குர்ஆன் பல காட்சிகளை காட்டுகின்றது மறுமையை பற்றி. அது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொருந்துகின்ற காட்சிகளாக இருக்கின்றன, தனித்தையாக இருக்கின்றன. சூரத்துல் ஹஜ்ஜில் அல்லாஹ் சொல்லுகின்றான், அந்நாளை கொண்டு அஞ்சுங்கள், பாலூட்டும் தாய் தன்னுடைய குழந்தை மறந்து விடுவாள் என்று சொல்லுகின்றான். இதை விட ஒரு உதாரணம் தேவையா? ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் உள்ள தொடர்பு தாய்மார்களுக்கு கேட்டு பாருங்க.
அல்லாஹ் சொல்லுகின்றான், மறந்து விடுவார்கள். யௌம யஃபிருல் மர்உ மின் அஃபிஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி. 5 உறவுகள் அந்நாளில் விரண்டோடுவார்கள். யார் யாரை பார்த்து விரண்டோடுவார்கள்? யௌம யஃபிருல் மர்உ மின் அஃபி, சகோதரனை பார்த்து விரண்டோடுவான். உம்மி, தாயை பார்த்து விரண்டோடுவான். அபி, தந்தையை பார்த்து, சாஹிபத்தி, மனைவியை பார்த்து விரண்டோடுவான். பனி, பிள்ளைகளை பார்த்து. யா சுப்ஹானல்லாஹ், இந்த 5 உறவுகளுக்கு தானே இறை வரம்புகளை நாம் மீறினோம். இந்த 5 உறவுகளுக்கு தானே நாம் இறைவனுடைய அதாவது வழிகாட்டுதல்கள் எல்லாம் நாம் மீறினோம். இவர்கள் விரண்டோடுவார்களா? விரண்டோடுவார்கள். குர்ஆன் சொல்லுது. காட்சிகள் காட்சிகள் காட்சிகள். பூமி அவன் செய்த எல்லா அமல்களையும் கொண்டு வரும்போது சொல்லுவான், இவனுக்கு என்ன ஆகிவிட்டது இந்த பூமிக்கு? ஆம், இறை கட்டளை வந்து விட்டது. அல்லாஹ் பூமிக்கு கட்டளை கொடுத்துட்டான். பூமி சாட்சியாக மாறி விடுகின்றது நம்முடைய ஒவ்வொரு அமலுக்கும். கைகள் பேசும், கால்கள் பேசும். யாரோ நீ பேசுகின்றாய் எனக்கு எதிராக. உலகத்தில் உனக்கு பேசுவதற்கு தகுதியும் ஆற்றலும் கொடுத்த அந்த அல்லாஹ் இன்று எனக்கு கொடுத்திருக்கின்றார். காட்சிகள் சகோதரர்களே, சகோதரிகளே, காட்சிகள். குர்ஆன் சொல்கின்ற காட்சிகள். ஜியாரத்துல் குபூர். நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவக்க காலங்களில் தடுத்தார்கள், சொன்னார்கள், இப்பொழுது உங்களுடைய ஈமானுடைய வலிமை பெற்ற பிறகு நீங்கள் செல்லுங்கள் கபருக்கு. எதுக்கென்றால் மறுமை மரணத்தை நினைப்பதற்கு. பெரிய பெரிய பணக்காரர்கள், ஆட்சியாளர்கள், அரசர்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். முந்திவிட்டார்கள், பின்னால் நான் இருக்கின்றேன், நானும் சேர இருக்கின்றேன். இந்த தெளிவு வரும்பொழுது இங்கு ஆசிரியர் சில சிந்தனை ரீதியான செயல்பாடுகளை நமக்கு முன் எடுத்து வைக்கிறார்கள். மறுமையை வளர்ப்பதற்காக குடும்ப வாழ்வு, உறவினர்கள், அண்டை வீட்டார், சமுதாயம் இவர்களுடன் உறவு மற்றும் கொடுக்கல் வாங்கலிலே உலகாயுத நோக்கமோ மறுமை நோக்கமோ என கவனம் 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 கொண்டு செயல்படுது. என்ன தூய்மை! மிகப்பெரிய விஷயங்கள் இதெல்லாம், மிகப்பெரிய விஷயங்கள் இதெல்லாம். இந்த உறவுகள் எல்லாம் நாம் எதற்காக செய்கின்றோம்? அவர் செஞ்சா நான் செய்வேன், அவரை திருப்திப்படுத்தினார், நான் அவருக்காக திருப்திப்படுத்துவேன், அவர் வந்தார், நான் வந்தேன், அவர் அழைத்தார், நான் இப்போது அவரை அழைக்கிறேன், அவர் முன்ன எனக்கு கொடுத்திருக்காங்க, இப்ப நான் அவருக்கு கொடுக்கணும். இதற்காகவா? அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்திற்காகவா? மிகப்பெரிய கேள்வி. நடைமுறை செயல் ரீதியான வழிமுறை இது. ஒவ்வொரு நாளும் இது நமக்கு முன்னால் வந்து கொண்டுதான் இருக்கின்றது அல்லவா? இந்த சிந்தனை, இந்த செயல்கள் வந்து கொண்டுதான் இருக்கு. ஆனால் கொடுக்கும் போதும், வாங்கும் போதும், பழகும் பொழுதும், சந்திக்கும் பொழுதும், விசாரிக்கும் பொழுதும், நலம் விசாரிக்கும் பொழுதும் இங்க என்ன இருக்கு, இங்க என்ன இருக்கு? அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தமா? இதோ எனக்கு கிடைத்த ஒரு அருகிய வாய்ப்பு, மறுமையை சிறக்க, மறுமையை நான் வெற்றி பெற என்று அந்த சிந்தனையா? இல்ல அவருடைய பெயரும் அவருடைய புகழும் பெறுவதற்காக? நடைமுறை வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய களம் மறுமை வெற்றி காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் அதை எப்படி பயன்படுத்துகிறோம்? உலகாயத நோக்கமா இல்லை மறுமையா என்று சிந்திக்க வேண்டும். சுய மதிப்பீடு செய்யுங்கள் என்று ஆசிரியர் சொல்றார். தினமும் சுய மதிப்பீடு செய்யுங்கள். என்னுடைய வாழ்க்கை எப்படி கழிந்து கொண்டிருக்கிறது? சுய மதிப்பீடு செய்யுங்கள். மறுமை சிந்தனையுடைய சான்றுடன் வலுவான தொடர்பு. அடுத்த முக்கியமான புள்ளி, யாரெல்லாம் மறுமை செழிக்க வேண்டும், மறுமையை வெற்றி பெற வேண்டும் நினைக்கின்றீர்களோ அவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு அழகான வழிமுறை, மறுமை சிந்தனையுடைய சான்றுடன் தொடர்பு வையுங்கள். நல்லோர்களுடன் மறுமை, நல்ல நண்பர்கள் இருக்கட்டும், நல்ல அன்பர்கள் இருக்கட்டும், நல்ல மக்கள் இருக்கட்டும். ஜமாத் அதற்கு மிக அழகான வாய்ப்பு. அவர்களை சந்தித்தால் அவர்கள் நம்முடைய மறுமைக்கான வழிமுறைகளையும் ஆலோசனைகளையும் கொடுப்பார்கள், தவறுகளை சுட்டிக்காட்டுவார்கள், நாம் அவர்கள் சுட்டிக்காட்டுவோம். இதற்கு மாற்றமாக உலகாயத சிந்தனை தான் இருக்கிற மக்களை பார்த்தால் எப்போதும் உலகத்தை பற்றி தான் பேசுவார்கள், பேங்க் பேலன்ஸை பற்றி தான் பேசுவார்கள். ஆக இவ்வாறு நாம் நம்முடைய செயல் ரீதியான சிந்தையை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆசை சொல்கின்றார். இன்ஷா அல்லாஹ்
3வது பாடத்திலிருந்து 8வது பாடம் வரை நாளை நாம் பார்ப்போம். இன்று விவரமாக 2 தலைப்புகளை பார்த்திருக்கின்றோம். இஸ்லாமிய இயக்கத்தினுடைய தொண்டு சிறக்க வேண்டும், ஏழாய கலிமத்துல்லா, அல்லாவுடைய கலாம், அல்லாவுடைய கலிமா, அல்லாவுடைய வார்த்தைகள் உயர வேண்டும் என்று அவர்கள் எல்லாம் நினைக்கின்றார்களோ அவர்கள் தன்னை மாற்றிக்கொள்வதற்கு தயாராக வேண்டும். பிறருக்கு பிறகு தனக்கு முதன்மை நான் தான். என்னுடைய சிந்தனை, என்னுடைய செயல் தெளிவாக இருக்க வேண்டும். இந்த தொண்டு சொந்தக்காரர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய தொடர்பை உருவாக்க வேண்டும். அதற்கான வழிமுறைகள் எல்லாம் நாம் பார்த்தோம். அளக்கும் கருவியை பார்த்தோம். அது எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் பார்த்தோம். இறுதி நிலை எப்படி ஆகும் என்பதையும் பார்த்தோம். அந்த தொடர்பு உலக வேண்டும். வாய்வில் மறைவானவற்றிலே என்னுடைய ஈமான் எப்படி இருக்க வேண்டும், அது முதன்மையானது வரும். எனக்கு கணக்கு இருக்கிறது என்ற தெளிவு இருந்தால்தான் நான் மாறுவேன். எனக்கு கேள்வி இருக்கிறது, எனக்கு சன்மானம் இருக்கிறது, எனக்கு அல்லாஹ்வுடைய கூலி இருக்கின்றது, எனக்கு அல்லாஹ் தாலாவுடைய மூலமாக பரிசு இருக்கிறது என்ற தெளிவு இருந்தால்தான் நான் மாறுவேன். சஹாபாக்களும் அப்படிதான் மாறினார். ஆக அந்த மறுமை கொள்கையை உருவாக்குவதற்கான வழிமுறைகள், சிந்தனை தெளிவு எல்லாம் பார்த்தோம். எதையெல்லாம் கேட்டோமோ அதை நன்றாக புரிந்து செயல்படும் மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஃபிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹ்.